இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போன ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற பெருமையும் இவருக்கு கிடைக்குது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் அப்படின்றதுலலாம் இவர் நிறைய இடத்துல வராரு. இந்தியாவிலே முதல் எங்க போனாரு? ஜெயிலுக்கு போனவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளோட சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள். சரியா? அடுத்தது பாருங்க, 1885 ஐஎன்சில என்ன பண்றாரு அப்படின்னா தொடங்குறாங்களே இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குறதுல முக்கியமான ஒரு பங்களிப்பாளராக நம்மளோட சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்றவர் இருக்கார். ஓகேவா? 1985 நம்மளுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குவார். 1886 என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கூட அவர் உருவாக்குன இந்த இந்தியன் அசோசியேஷனை வந்து சேர்த்துட்டாரு. சரியா? இந்த இந்தியன் அசோசியேஷனை சேர்க்கறதுனால இந்த இந்தியன் அசோசியேஷன் இந்தியன் தேசிய காங்கிரஸ் கூட சேர்ந்து செயல்படுது. சரியா? அடுத்து ஹைலைட்ஸ். அடுத்தது ஐஎன்சியில் இவர் 2 வாட்டி மெம்பராக இருப்பார். ஓகேவா? அது என்ன 2 வாட்டி தலைவராக இருப்பார் இந்திய தேசிய காங்கிரஸில். இப்போ 1895 பூனால வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருக்கார். அதுக்கப்புறம் 1902 அகமதாபாத் காங்கிரஸ் செஷன்லையும் அவர் என்ன பண்ணுறாரு? தலைவராக இருக்கார். சரியா? அடுத்து 1905 வங்க பிரிவினை வருது. கர்சன் பிரபுவால் வங்காளம் 2ஆக பிரிக்கப்படுது. உங்க எல்லாருக்குமே தெரியும். அக்டோபர் 16 ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த வங்க பிரிவினை எதிர்த்து என்ன பண்றாரு? போராடுறாரு. ஓகேவா? இவர் வந்து ஒரு அரசியல்ல தீவிர தேசியவாதியா இல்லது மிதவாதியான்னு கேட்டீங்கன்னா மிதவாதி. இருந்தாலும் வங்க பிரிவினை எதிர்த்து இவரும் என்ன பண்றாரு? சண்டை போடுறாரு. சரியா? ஆனாலும் வந்து அவர் என்ன பண்ணார்? தீவிர தேசியவாதிகள் மாதிரி புரட்சி பண்ணணும் அப்படின்னு இல்லை. அவங்க கிட்ட அவர் சட்டசபையில போயிட்டு மனு கொடுக்கணும் அப்படின்றதுல போராட்டமா இருக்காரு, தீவிரமா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வங்க பிரிவினை எதிர்த்து போராடுறாரு, சுதேசி இயக்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ஆனால் காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் இவருக்கும் வந்து கிளாஷ் வந்து நடக்குது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் அந்நியர்களை நம்ம ரொம்பவே வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி பண்ணுறீங்க, அது வந்து நம்மளுக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி காந்தியோட அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு இவருக்கும் வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் காந்தி வந்து இந்துவையும் முஸ்லீமையும் இணைக்கிறதுல ரொம்ப பெரிய பங்காற்றுவார் இல்லையா? அதை வந்து இவர் பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 1909 மார்லி மிண்டா சீர்திருத்தம் வந்திருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கோபாலகிருஷ்ண கோகலேவும் அதை ஆதரிச்சிருப்பாரு. அதே மாதிரி இவரும் என்ன பண்றாரு? மார்லி மிண்டே சீர்திருத்தத்தை வந்து ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 1919 மாண்டேகு ஷெம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் வந்திருக்கும் இல்லையா? அதையும் வந்து இவர் என்ன பண்றாரு? ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரவுலட் சட்டம் வரும். அதுக்கப்புறம் தான் ஒத்துழையாமை இயக்கம் வரும். இதை வந்து காந்திக்கு அகேன்ஸ்டா இருக்காரு. அப்ப இவங்க வந்து இவர் வந்து என்ன பண்றாரு? ஓரளவுக்கு பிரிட்டிஷ் பக்கம் சாயிறாரு அப்படின்றது இப்பிலேருந்தே ஆரம்பிக்குது. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியர்கள் அதாவது காங்கிரஸ்குள்ளேயே வந்து உட்கட்சியிலே பூசல் ஏற்படும். மிதவாதிகள் தனியா, தீவிரவாதிகள் தனியா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒரு சில மிதவாதிகளை வந்து ரொம்ப அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்மளோட சுரேந்திரநாத் பானர்ஜி. ஏன் அப்படின்னா இவர் ஆங்கிலேயரோட அந்த ஆட்சியில் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரு. அவங்களோட இடத்துலயே போயிட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட பேசியே நம்மளோட இதை வாங்கிக்கலாம், நம்மளோட அதிகாரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால நிறைய தீவிர தேசியவாதிகள் இவர் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இவங்களை மட்டும் இல்லாம இவங்க கூட இருக்கிற சில பேரையும் கிரிட்டிசைஸ் பண்றதுனால இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? தனியா வெளில வந்துடுறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் விட்டு வெளில வந்துட்டு புதுசா லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. சரியா? அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 1921 வாக்குல அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பம்பாயில ஒரு அமைச்சரா வந்து மாறுவார். இந்திய ஆங்கிலேயர்களோட ஒரு அரசவையில. சரியா? அதாவது சட்டசபையில அமைச்சர் பதவி அப்படின்றது கிடைக்குது. அப்ப சுத்தமாவே என்ன பண்றாரு? இந்திய தேசியத்தை விட்டுட்டு அந்த சுதந்திர போராட்டத்தை விட்டு என்ன பண்றாரு? வெளில போயிடுறாரு. ஓகேவா? மற்றவங்களும் வந்து இவரை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு? தனியா போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்றாரு. அவரோட புக் ஒன்று இருக்கு. அவர் எப்போ இறந்தாரு அப்படின்னா 1925 வாக்குல இறந்திருப்பாரு. அந்த இறக்குறதுக்கு முன்னாடி அவரு தன்னோட ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. அந்த புக்கோட பேர் வந்து முக்கியம். உருவாகி கொண்டிருக்கும் தேசம் அல்லது உருவாகும் தேசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இவருமே வந்து ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி நைட்வுட் பட்டம்லாம் வாங்கியிருக்காரு. எப்போன்னா 1921 இது வந்து நைட்வுட் பட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து கொடுக்குற ஒரு பட்டம். சரியா? இவர் தான் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்றாருல, அதனால பிரிட்டிஷ்காரங்க இவங்களுக்கு என்ன பண்றாங்க? நைட்வுட் பட்டம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளோதான் நம்மளுக்கு சுரேந்திரநாத் பானர்ஜி பற்றி படிக்க வேண்டியிருக்கு. இது தவிர வேற எதுவுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க. இப்போ தலைவர்கள் அப்படின்னும் பொழுது முக்கியமாக அவங்களோட அசோசியேஷன்